Good morning, 8th standard students. Today, in your English session, we are going to see a poem titled My Hobby Reading. This poem is next to your prose lesson, Hobby Turns into a Successful Career. So, in the last class, we have seen Hobby Turns into a Successful Career lesson, and the vocabulary and English skills followed in that lesson. Now, in this class, we are going to study about a poem titled My Hobby Reading. So, My Hobby Reading. ஹாபினா முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஹாபினா என்ன? பொழுதுபோக்கு. அதாவது நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோமோ அது வந்து ஹாபி. ஸோ மை ஹாபி, என்னுடைய ஹாபி சொல்லி ரீடிங்னா என்ன? படிக்கிறது. ஸோ ரீடிங் இஸ் மை ஹாபி அப்படின்னு சொல்லி இந்த poet வந்து இந்த போயமை எழுதியிருக்காரு. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த போயம், let's do a small warm-up. What are your leisure time activities? Why do you do them? What are your leisure time activities? Leisureனா எந்த வேலையும் இல்லாமல் நம்ம வந்து நம்மளோட எந்த ஆக்டிவிட்டியும், அதாவது எந்த ஒரு வேலையும் நமக்கு, அதாவது ஸ்கூல் போகிறது, படிக்கிறது, ஹோம்ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் எதுவும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து லீஷர் டைம். அந்த ஃப்ரீ டைமில் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க, எதுக்காக அதை பண்ணுவீங்க? why do you do them? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து என்னோடய லீஷர் டைமில் வந்து நான் வந்து கிரிக்கெட் விளையாடுவேன் ஃப்ரெண்ட்ஸோடு போய் அப்படின்னு சொன்னால், why do you do them? எதுக்காக நீங்கள் அதை விளையாடுறீங்க அப்படின்னா, பிகாஸ் யூ லவ் கிரிக்கெட். எனக்கு கிரிக்கெட் விளையாட ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் லீஷர் டைமில் அந்த கேமை விளையாடுறீங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க, டு யூ ரீட் புக்ஸ்? சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட லீஷர் டைமில் வந்து புக்ஸ் ரீட் பண்ணுவாங்க. அதாவது சப்ஜெக்ட் புக்ஸ் இல்லாமல் வேரியஸ் அதர் டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் அது நாவல்ஸ் இருக்குது, காமிக்ஸ் இருக்குது, அண்ட் தென் என்சைக்ளோபீடியாஸ் இருக்குது, நிறைய இன்ஃபர்மேட்டிவ் நியூஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்மளோட உலகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் our சப்ஜெக்ட். ஸோ ரீடிங்னா சப்ஜெக்ட் புக் எடுத்து படிக்கிறது கிடையாது. ரீடிங் அப்படின்றது வந்து எனி கைண்ட் ஆஃப் புக் ஆஃப் யோர் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அந்த புக்கை எடுத்து சில பேர் வந்து அவங்களோட லீஷர் டைமில் ஃப்ரீயாக இருக்கும்போது படிப்பாங்க. ஸோ வாட் டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் டு யூ ரீட்? நான் சொன்னேன் இல்லையா, நாவல்ஸ், காமிக்ஸ், encyclopedias, news. So there are also various other categories of books. So இந்த categories of booksல நீங்க எதை படிப்பீங்க அப்படின்றது தான் இந்த வார்ம் அப். இந்த வார்ம் அப் எதுக்குன்னா, ஜஸ்ட் டு கிண்டர் யுவர் தாட்ஸ், அதாவது உங்களோட தாட்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வார்ம் அப். ஸோ இந்த கொஷின்ஸ் கேட்கும்போது யுவர் பிரெயின் திங்ஸ் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ். நான் இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன். ஸோ பிரெயின் திங்க் பண்ணுது இல்லையா, ஸோ அந்த திங்கிங்கை கொண்டு வரத்துக்கு தான் இந்த வார்ம் அப். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த போயம் நவ். My hobby is reading. It helps me in thought breeding. My hobby is reading. It helps me in thought breeding. ஸோ ஃபர்ஸ்ட் 3 lines என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, ஆத்தர் இந்த போயம் எழுதின போயட் என்ன சொல்கிறாருன்னா, மை ஹாபி, என்னோட ஹாபி வந்து ரீடிங்னா படிக்கிறது. இட் ஹெல்ப்ஸ் மீ இன் தாட் ப்ரீடிங். இந்த மாதிரி நான் வந்து ரீட் பண்ணுறதுனால அது எனக்கு எதுக்கு உதவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாட் ப்ரீடிங்னா, தாட்னா எண்ணங்கள். ஸோ எண்ணங்களை வந்து புது எண்ணங்களை வளர்க்குறதுக்கு எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரீடிங்னா க்ரோயிங், ஸோ வளர்க்குறது. இட் டேக்ஸ் மீ டு பிளேசஸ் நியர் அண்ட் ஃபார். இட் கீப்ஸ் மீ மை ரேஷ்னல் டோர்ஸ் அஜார். It takes me to places near and far. It keeps my rational doors ajar. அதாவது நான் வந்து இந்த ரீட் பண்ணுறதுனால என்னை வந்து கிட்ட இருக்கிற இடத்துக்கும் தொலைவாக இருக்கிற இடத்துக்கும் என்னை வந்து இந்த ரீடிங் வந்து கூட்டிகிட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் என்னோட ரேஷ்னல்னா இன்டெலிஜென்ஸ்னு அர்த்தம். ஸோ என்னோட
அறிவின் கதவுகளை அது வந்து திறந்து வைக்குது அப்படின்னு சொல்றாரு. டோர்ஸ் அஜார். அஜார்னா இப்போ வந்து ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸ்ல வந்து மூடி இருக்கு, அந்த மூடியை வந்து ஸ்லைட்டா இப்படி ஓப்பன் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து அஜார். ஸோ இந்த ரீடிங் வந்து இட் டேக்ஸ் மீ டு பிளேசஸ் நியர் அண்ட் ஃபார் அண்ட் இட் கீப்ஸ் மை ரேஷனல் டோர்ஸ் அஜார் அப்படிங்கிறாரு. It teaches me to cackle and cry. Without wings, it lets me fly. ஸோ இந்த ரீடிங் வந்து எனக்கு வந்து எதை சொல்லி கொடுக்குது அப்படின்னா, சிரிக்கிறதுக்கும் அழுவுறதுக்கும் சொல்லி கொடுக்குது. அண்ட் விங்ஸ், அதாவது இறகுகளே இல்லாமல் எனக்கு பறக்கவும் இந்த ரீடிங் வந்து சொல்லி கொடுக்குது அப்படிங்கிறாரு. கேக்கல் அப்படின்னா ஒரு சவுண்டோட சிரிக்கிறது, அதுதான் வந்து கேக்கல். I wish if all the children could read in constructing a vigorous society, then we shall succeed. So last 4 linesல வந்து author என்ன விஷ் பண்றாரு அப்படின்னா, எல்லா குழந்தைகளும் வந்து படிச்சா நம்மளோட சொசைட்டி ஒரு விகரஸ், ஒரு ஸ்ட்ராங், ஒரு பவர்ஃபுல் சொசைட்டியை வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அண்ட் அதில் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாரு போயட். போயட் நேம் வந்து அருணாச்சலம் சந்திரசேகரன். ஸோ இந்த மை ஹாபி ரீடிங் அப்படின்ற இந்த போயமை எழுதின ஆத்தர் வந்து அருணாச்சலம் சந்திரசேகரன். ஸோ வெரி நைஸ் போயம், ஈஸி போயம். இன்னொரு தடவை போயம் படித்து காமிக்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. My hobby is reading. It helps me in thought breeding. It takes me to places near and far. It keeps me my rational doors ajar. It teaches me to cackle and cry. Without wings, it lets me fly. I wish if all the children could read in constructing a vigorous society, then we shall succeed. Written by Arunachalam Chandrasekharan. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ போயம் படித்தோம். இந்த போயமை பேஸ் பண்ணி சில எக்ஸசைசஸ் இருக்குது நெக்ஸ்ட் பேஜில். ஃபர்ஸ்ட் வந்து இந்த க்ளாசரி இருக்கு இல்லையா, மீனிங்ஸ் ஆர் சினோனிம்ஸ், இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சிடணும். என்டையர் க்ளாசரி யூ ஹாவ் டு ரீட் அண்ட் ரைட் இன் யோர் நோட் புக். அண்ட் தென் see this comprehension questions. comprehension questionsனால் இந்த போயம்லேருந்து சில questions கேட்டிருக்காங்க which we have to answer. Very easy, you can answer in a single line. What is the hobby of the poet? Poet oda hobby enna? The hobby of the poet is reading. What does ajar means? Ajar means slightly open. So glossary lendu எழுதலாம். Can the poet fly without wings? Yes, the poet can fly without wings. What can children do to society if they read? What can children do to society if they read? Children can construct a vigorous society if they read. So adha poem la irukku, adu you can take it and write. What is the theme of the poem? In the poem oda theme enna appdin kettingana, reading is the theme of the poem and the benefits of reading. Reading mattum illa, படிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதுதான் வந்து தீம் ஆஃப் த போயம். ஸோ இந்த காம்ப்ரஹென்ஷன் கொஷின்ஸ் வந்து யூ ஹாவ் டு ரைட் ஆன் யுவர் ஓன். இது வந்து இட் ஹெல்ப்ஸ் யூ இன் ஃபார்மிங் அ சென்டென்ஸ் ஆன் யுவர் ஓன். எல்லாமே ஒன் சென்டென்ஸில் எழுதுகிற கொஷின்ஸ் தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி எழுதுங்க. நானே ஆன்சர்ஸ் சொல்லியிருக்கேன், அது இல்லாமல் வீடியோட எண்டில் இந்த ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இஃப் யூ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு write the answers, you can refer to that answers and write. Next one, the second one parunga. On the basis of your understanding of the poem, tick the most suitable option to complete the statements. So இங்க வந்து choose the best answer கொடுத்திருக்காங்க. நீங்க போயமை புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, நான் இப்போ சொல்லி கொடுத்தேன் இல்லையா போயமோட மீனிங் என்னன்னு, அதை பேஸ் பண்ணி நீங்க இந்த ரீடிங்னா எது வந்து கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம டிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ரீடிங் wastes my time. No. Helps me think deeply about everything. Keeps me busy. Helps me in thought breeding. So இந்த போயம்ல வந்து ரீடிங் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, helps me in thought breeding. So இதை வந்து நீங்க டிக் பண்ணணும்.
ஸோ இதே மாதிரி இந்த மீதி 3 வந்து நீங்கள் படித்து எது கரெக்ட் ஆப்ஷனோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இதோட ஆன்சர்ஸ் வந்து வீடியோட எண்டில் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து complete the table given below in order to understand the poem better. அதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சில ஃப்ரேசஸ் எடுத்திருக்காங்க போயம்லேருந்து. அந்த ஃப்ரேசஸோட யூசஸ் என்ன, ரைம்ஸ் என்ன இருக்கு, மீனிங் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஸோ இதனோட ஆன்சர்ஸ் வந்து நான் வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதை பார்த்து யூ கேன் ரைட் இன் யோர் நோட் புக். ரைம்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். நான் உங்களுக்கு முன்னாடி கிளாஸஸ்லேயே உங்களுக்கு வந்து ரைம்ஸ்னால் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது இந்த போயமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரீடிங் ப்ரீடிங், ஃபார் அஜார், cry fly, read succeed. இதெல்லாமே வந்து ரைமிங்கான வேர்ட்ஸ். ரைமிங்கான வேர்ட்ஸ்னால் ஒரே மாதிரியான சவுண்ட்ஸ் கொடுக்குற டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அதாவது போயமில் ஆத்தர்ஸ் அண்ட் போயட்ஸ் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் வந்து ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ அதுதான் நீங்கள் இந்த பாக்ஸில் எழுதணும். ப்ளஸ் இப்போது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்னன்றதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் அ வேர்ட் ஆர் அ ஃப்ரேஸ் which gives a separate meaning from the normal one. அதாவது நம்ம நார்மலாக பேசுகிற எழுதுகிற விதம் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு செப்பரேட்டான ஒரு மீனிங் கொடுக்கறது தான் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இட் மீன்ஸ் சம்திங் மோர் தேன் இட் சீம்ஸ் டு மீன். அதாவது நம்ம ஜென்ரலாக ஒரு ரைட்டிங் எழுதுகிறோம், ஒரு எஸ்ஸே எழுதுகிறோன்னா அந்த எஸ்ஸேல வந்து நார்மலான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதுவோம். பட் ஆனால் போயம் எழுதும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஒரு மிகைப்படுத்தி எழுதுறது தான் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். It is used figuratively to give an implied meaning to the given context. It can either be used to make comparisons or even to insist repetition or exaggeration. Figures of speech provide a dramatic effect. So நம்ம போயமில் வந்து இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணி எழுதும் போது நம்ம போயம் வந்து எப்படி நம்மளுக்கு தெரியுதுன்னா ஒரு ரெப்பிட்டிஷன் ஆர் எக்ஸாஜரேஷன். ரெப்பிட்டிஷன் அப்படின்னா ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்கிறது, எக்ஸாஜரேஷனாக ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்கிறது. அப்புறம் ஒரு ட்ராமாட்டிக் எஃபெக்டும் வந்து இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுக்குது. இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நிறைய இருக்குது. இதில் வந்து 2 ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் உங்களுக்கு இந்த போயமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா when 2 or more words which have same sound. அதாவது ரைமிங் வேர்ட்ஸ் வந்து என்னென்னா 2க்கும் மேற்பட்ட வேர்ட்ஸ் having same sound. சவுண்ட் வந்து சேமாக இருக்கும். அது சொல்லும் போது அந்த வேர்ட்ஸ் சொல்லும் போது சேம் சவுண்ட் கொடுக்கும். அதுதான் வந்து ரைமிங் வேர்ட்ஸ். The words rhyme if they have similar sounds when said aloud. Words rhyme if they have similar sounds when said aloud. So சத்தமாக வந்து அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம சொல்லும்போது அந்த வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் சவுண்ட் இருக்கும். அதாவது ஒரே மாதிரியான சவுண்ட்ஸ் கொடுக்கும். Rhyming words usually occur at the end of the lines in a poem. Rhyming words make poems or song fun to sing. ஸோ இந்த ரைமிங் வேர்ட்ஸ் வந்து எப்போதுமே லைனோட எண்டில் தான் வரும். போயமோட லைனோட எண்டில் வரும். அண்ட் இது வந்து ரொம்ப ஃபன், ரொம்ப வந்து ஜாய்ஃபுல்லாக இருக்கும் சிங் பண்ணுறதுக்கு. இப்போ நான் அந்த மை ஹாபி ரீடிங் போயமில் உங்களுக்கு படித்து காமிச்சேன் இல்லையா, அது வந்து ரைமிங் வேர்ட்ஸ். அதே மாதிரி இங்கே இன்னொரு சின்ன குட்டி போயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அ டைனி லிட்டில் பிளான்ட். இதுலேயும் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குது. Deep in the heart of a little seed lay buried so deep, a tiny little plant fast asleep. So deep asleep, deep asleep. சொல்லும்போது ரைமிங்காக வருது, ஒரே மாதிரி சவுண்ட்ஸ் கொடுக்குது. Out came the bright sunshine, down crept its light into the seed too bright. So light and bright are rhyming words here. A little plant woke up to see how bright the world might be. See and be are rhyming words here. So இதுதான் வந்து rhyming words. Rhyming words அப்படின்றது வந்து it's one of the figures of speech used in a poem by poets. And figures of speech வந்து figures of speechல one of the
figures of speech வந்து rhyming words. Rhyming words அப்படிங்கிறது என்னன்னா two or more words giving similar sounds தான் வந்து rhyming words. ஸோ உங்களுக்கு rhyming words இப்போ என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி எந்த போயம் நம்ம படித்தாலும் அதில் rhyming words இருந்ததுன்னா அதை எடுத்து எழுதுறதுக்கான ஸ்கில் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம படித்த இந்த போயம் இருக்கு இல்லையா, டைனி லிட்டில் பிளான்ட். இந்த டைனி லிட்டில் பிளான்ட் என்ற போயம்லேருந்து list the rhyming words in the first 3 lines கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸில் என்ன rhyming words இருக்குது அப்படின்றத நீங்கள் எடுத்து இங்கே எழுதணும். நெக்ஸ்ட் which word in the poem rhymes with light? லைட்டோட ரைமிங்காக இருக்கிற வேர்ட்ஸ் என்ன இந்த போயமில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லைட்டோட என்ன வேர்ட் ரைமிங்காக இருக்குது? பிரைட். ஸோ அதை இங்கே எடுத்து எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் rhyming words நம்ம பார்த்தோம், one of the figures of speech used in poem. செகண்ட் வந்து rhyme scheme. rhyme scheme அப்படிங்கிறது என்னன்னு பார்க்க போகிறோம். rhyme scheme அப்படின்றது என்னன்னா, it is a specific pattern used in a poem which determines which lines rhyme in the poem. Poets write poems with a rhyme scheme or a pattern. It is the arrangement of rhymes in a poem or a stanza. ஸோ ரைம் ஸ்கீம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஸ்டான்ஸா போயமில் இருக்கிற ஒரு ஸ்டான்ஸா நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் ரைமிங் வேர்ட்ஸ் வந்து என்ன பேட்டர்னில் போயட் வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்றது சொல்கிறது தான் ரைம் ஸ்கீம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், அப்பான் அ நைஸ் மிட் ஸ்ப்ரிங் டே லெட்ஸ் டேக் அ லுக் அட் நேச்சர்ஸ் வே. ஸோ இந்த இடத்துல டே, வே இது ரெண்டும் வந்து ரைமிங் வேர்ட்ஸ். இப்போ டே வந்து நம்ம ஏ அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணோம்னா டே, வே ரெண்டும் ரைமிங்காக இருக்குது. ஸோ ரெண்டுமே ஏன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணோம். பிகாஸ் சிமிலர் சவுண்ட் இருக்குது. டேவும் வேயும் சிமிலர் சவுண்ட். ஸோ அதுக்கு ரெண்டுத்துக்குமே ஏ அப்படின்ற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுறோம். Breathe the scent of nice fresh air. Feel the breeze within your hair. இப்போ இந்த டே, வே இது வேற ரைமிங் வேர்ட்ஸ். ஏர், ஹேர் இது வேற ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம பீன்னு கொடுக்குறோம். இது ரெண்டும் சிமிலராக இருக்கிறதுனால நம்ம பி அப்படின்னு சொல்லி இதுக்கு ரைம் ஸ்கீம் எழுதுகிறோம். நெக்ஸ்ட், the grass will poke between your toes. Smell the flowers with your nose. ஸோ டோஸ், நோஸ் இது ரெண்டும் வேறு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். ஸோ இதுக்கு சீன்னு கொடுக்குறோம். Clouds form shapes within the skies and light will glisten from your eyes. Skies and eyes வந்து again different rhyming words. ஸோ அதுக்கு டின்னு கொடுக்குறோம். ஸோ டே, வே இது ரெண்டும் சிமிலர் ரைமிங் வேர்ட்ஸ், அதனால ஏ. அதே மாதிரி ஏர், ஹேர் டே, வேலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் பின்னு கொடுக்குறோம். சப்போஸ் இங்கே டே, வே அதுக்கு சிமிலராகவே இங்கேயும் வந்து வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா டே, வே, பே, சே அந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னால் இது நாலுமே வந்து ஏன்னு தான் நம்ம கொடுக்கணும். பட் இங்கே டிஃப்ரெண்ட்டாக வர்றதுனால இங்கே பிபி கொடுக்குறோம். அதே மாதிரி டோஸ், நோஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ சிசி. ஸ்கைஸ், ஐஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ டிடி. ஸோ இந்த மாதிரி எழுதுறது தான் ரைம் ஸ்கீம். ஸோ ரைம் ஸ்கீம் எப்படி எழுதுறது அப்படின்றது இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த எக்ஸசைஸ் முடிக்கணும். ஐடென்டிஃபை த ரைம் ஸ்கீம் ஆஃப் த கிவன் ஷார்ட் போயம். My dog likes bones. He eats them up. He is very sweet. He is just a pup. ஸோ இந்த லைன்ஸில் வந்து என்ன ரைம் ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இங்கே எழுதணும். Complete this poem on your own with ABAB rhyme scheme. ஸோ ABAB rhyme schemeல வந்து இந்த போயமை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது பீஸ் போரிட்ஜ் ஹாட், பீஸ் போரிட்ஜ் கோல்டு. ஸோ இது வந்து ஏன்னு வச்சிட்டோன்னா இது வந்து பி. பிகாஸ் ஹாட் இஸ் டிஃப்ரெண்ட், கோல்டு இஸ் டிஃப்ரெண்ட். திருப்பியும் இங்கே வரும்போது ஹாட்டுக்கு ரைமிங்காக வர மாதிரி ஒரு வேர்டு இங்கே வச்சு நம்ம ஒரு லைன் இங்கே எழுதணும். அதே மாதிரி கோல்டுக்கு ரைமிங்காக வர மாதிரி ஒரு வேர்டை யூஸ் பண்ணி இங்கே ஒரு லைன் எழுதணும். ட்ரை பண்ணுங்க. ஆன்சர்ஸ் வந்து வீடியோவோட எண்டில் இருக்குது. யூ கேன் ரெஃபர் டு இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து திஸ் பேரலல் ரீடிங் இருக்குது, குட் புக்ஸ். ஸோ இது வந்து ஜஸ்ட் read it on your own because this is to improve your reading skill. ஸோ இந்த poem வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு என்ன வந்து
இதில் மீன் பண்ணுறாங்க ஆத்தர் அண்ட் என்ன ரைம்ஸ் இல்லை ரைமிங் வேர்ட்ஸ் என்ன இருக்குது, ரைம் ஸ்கீம் என்ன இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த குட் புக்ஸ் என்ற parallel ரீடிங் போயமில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ யூ கேன் ரீட் திஸ் அண்ட் நம்ம இப்போ மை ஹாபி ரீடிங்கில் படித்த ஸ்கில்ஸ் வந்து இதுலேயே நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் ரீடிங் ஸ்கில். ஸோ போயம் ரீட் பண்ணி பாருங்கள், எக்ஸசைஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆன் யுவர் ஓன், உங்களோட ஓனாக நீங்கள் வந்து எக்ஸசைஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும், விச் வில் இம்ப்ரூவ் அண்ட் என்ஹான்ஸ் யுவர் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ். கஷ்டமாக இருக்குன்னா வீடியோவோட எண்டில் இருக்கிற ஆன்சர்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.